ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளில் முக்கிய மாற்றம். தமிழ்நாடு அரசின் முக்கிய உத்தரவு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குடும்ப பாதுகாப்பு நிதியை மாத கால காத்திருப்பை நீக்குகிறது. இனி இந்த நிதியை நேரடியாக மாவட்ட அளவில் பெற முடியும். இதுவரை ஓய்வூதியதாரர் இயற்கை எய்தினால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் 50,000 குடும்ப பாதுகாப்பு நிதியை பெற சென்னையில் உள்ள கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநரகத்தின் அனுமதி தேவைப்பட்டது. இதனால் பல குடும்பங்கள் நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சிக்கலை தீர்க்கும் வகையில் தமிழக அரசு அரசாணை எண் 267 வெளியிட்டு இனி மாவட்ட கருவூல அலுவலர்கள் இந்த நிதியை நேரடியாக வழங்க அதிகாரம் பெற்றுள்ளனர். யாருக்கு இந்த நிதி வழங்கப்படும் அப்படின்னா, அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள், அகில இந்திய பணி ஓய்வூதியதாரர்கள். அனுமதி யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, மாவட்ட கருவூல அலுவலர்கள், சார் கருவூல அலுவலர்கள், சென்னை இயக்குநரகம் மற்றும் மாநிலத்திற்கு வெளியே வாழும் ஓய்வூதியதாரர்களுக்காக. ஏன் இந்த நடவடிக்கை அப்படின்னா, முதலமைச்சர் தலைமையில் காலதாமதத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு விரைவாக நிதி உதவி வழங்குவதே நோக்கம். குடும்ப பாதுகாப்பு நிதி வரலாறு 1997 முதல் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. அதற்கு முன்னர் மாதம் 20 சந்தா செலுத்தி ரூபாய் 25,000 உதவி வழங்கப்பட்டு வந்தது. இப்போது மாதம் ரூபாய் 150 சந்தா செலுத்தி ரூபாய் 50,000 கிடைக்கும். விண்ணப்பிக்கும் முறை மற்றும் ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்னா, விண்ணப்ப படிவம், இறப்புச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் இல்லாவிட்டால், நாமினி பெயர் இல்லாவிட்டால் அவசியம், ஓய்வூதிய ஆணை நகல், வாரிசுதாரரின் வங்கி விபரங்கள், கடைசி மாத ஓய்வூதிய சந்தா ஆதாரம், இதெல்லாம் தேவை. விண்ணப்பிக்கும் நடைமுறை எப்படி இருக்குன்னா, வாரிசுதாரர் தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட கருவூல அலுவலகம் அல்லது சப் ட்ரெஷரி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அலுவலர் ஆவணங்களை சரிபார்த்து சென்னைக்கு அனுப்பாமல் நேரடியாக நிதியை அனுமதி அளிக்கிறார். ரூபாய் 50,000 நேரடியாக வாரிசுதாரரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நாமினியாக நியமிக்கப்பட்டவர், நாமினி இல்லாவிட்டால் சட்டப்படி வாரிசுகள், ஓய்வூதியதாரர் இறந்த 1 வருடத்திற்குள் விண்ணப்பித்தால் நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் மாறும். அதனால 1 வருஷத்துக்குள்ள விண்ணப்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஓய்வூதியதாரர்களுக்கு, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.